எம்மா நம்ம வீட்டில் இருந்த அந்த லவ் ஜோடி எங்கம்மா ஆளையே காணும், எங்கே பார்த்தாலும் லவ் பண்ணிகிட்டே தெரியுதுங்க. ஆமாம் நண்டி, முந்தானத்தை சொல்லிட்டு போனால் எங்கேயோ வெளியே போகிறேன்டி. இன்னும் வர காணும், 2 பேரும் எங்கே போய் தொலைஞ்சாங்களா தெரியல. வரட்டும். அம்மா அவள் இல்லாமல் நமக்கு ரொம்ப போராக இருக்கு பத்தியா. அவளை கலாய்ச்சிட்டு வச்சுட்டு இருந்ததுனே எனக்கு நல்லா இருக்கு. ஆமாட்டி, நேரமே போக மாட்டேக்கு. வரட்டும், அந்த 2 ஜோடியும் பிரித்து விடுதேன். இப்போ என்ன செய்ய போற? பாருமா, பார்த்துட்டே இரு. நீங்க பாரு, டோரை ஓப்பன் பண்ற சவுண்டு கேக்கு. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வரட்டும். ஹாய்மா. ஆமா, வேற நேரத்தை பாரு. எங்க போயிருந்த 2 நாளா நீ? நாண்டி, நான் எங்க போனா உனக்கு என்னடி? எனக்கு என்னவா, இங்கே அம்மாவுக்கு நேற்று ஃபுல்லாக நெஞ்சு வலி. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு தான் காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். உங்களுக்கு என்ன அக்கறையோ உங்களுக்கு தெரியல. புருஷன் முண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கொஞ்சிட்டு வெளியே போயிடணும். ஐயோ அத்தை, என்னாச்சு? மம்மி ஒன்றும் இல்லை கார்த்திக், இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நேற்றுக்கு தான் ஒரு மாதிரி வந்துருச்சு அம்மாவுக்கு. அம்மா ஹாஸ்பிட்டல் திருப்பி எதுவும் போகணுமா? இல்லைடா பரவாயில்ல, ஓகே தான், ஃபைன். ஆமாம், எப்போ விசாரிக்காவோ? எம்மா இதெல்லாம் சும்மா ஒரு கண்டடைப்பு தாம்மா. அவன் மேலே உண்மையான அக்கறைலாம் கிடையாது. நாண்டி வாயை மூடு. பாரு, உண்மையை சொன்னால் உனக்கு ரொம்ப தான் கோவம் பொத்துக்கிட்டு வருது. எம்மா உன் மவனை நீ தான் மெச்சிக்கணும் சரியா? எனக்கு இங்கே இருந்தால் டென்ஷன் ஏறுது, நான் போகிறேன். அம்மா திருப்பி கேட்க உடம்புலாம் ஓகே தானே? நீங்கள் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுன்னா சொல்லுங்கள், எப்போவுமே கூப்பிட்டு போகிறேண்ணா. இல்லை கார்த்திக், எனக்கு ஓகே தான். இப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, எனக்கு சரியாயிடும். ஓகே பாய். என்னவா திடீர்னு நெஞ்சு வலின்னு கொண்டு திங்கிட்டா? ஐயோ, நமக்கு நடிக்க கூட வர மாட்டேங்க. சரி, சமாளிச்சு ஓடும். சிரிப்பாக வருது அவன் முன்னாடி இருந்தா. சரி வள்ளி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஃபுல்லாக பார்த்துக்கோ. அம்மாவை நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க. ஆண்டிம்மா, எதுக்கு அம்மாவை அர்ஜென்ட்டாக வர சொன்ன? அதுவா, உட்காரு, உனக்கே தெரியும். இப்போ நீ என்னடி சஸ்பென்ஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்க? அம்மாட்ட போய் சொல்லுடி. இருமா. ஹலோ ஸ்ரேயா, நானே உன்னை கூப்பிடலான்ட்டு இருந்தேன்டி. வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் போட்டேன், நீயே பண்ணிட்ட. ஓகே நாண்டி, சொல்லு என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடி, நீ ரொம்ப நாளாக எங்கள் அண்ணனை இன்ட்ரோ குடுன்னு கேட்டுகிட்டே இருந்தல்ல. ஆமாம்மா, அதான்டி எங்கள் வீட்டுக்கு வாரியா நீனு? ஓ ஸ்வீட் ஹார்ட். ஐயோ, நான் எவ்வளோ நாளாக உன்ட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் உங்கள் அண்ணன்ட்ட இன்ட்ரோ கொடுன்ட்டு. இப்போ தான் கொடுக்கணும்னு தோணுச்சாடி. ஆமாடி, இப்போ தான் அதுக்கான நேரமே வந்துச்சு. இது என்னடி அவளை போய் கூப்பிட்டு இருக்க? ஓ ஸ்வீட் ஹார்ட். அப்போ நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிடு, நான் இன்னைக்கு ஈவினிங்கே அங்கே வரேன். ஓகேடி, இப்போவே பண்ணுறேன். பண்ணிட்டு உனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். ஓகே, வச்சுட்டேன், பாய். சரி, அவளை போய் இதுக்கிட்ட கூப்பிடுற? அவன் குடும்பத்தையே பிரித்து 2 ஆக்கிடுவாளட்டி. ஆமாம்மா, ஆக்கட்டும், அதுக்கு தானே கூப்பிட்ருக்கேன். இது ஒரு 2 ஜோடியாக சுற்றுறது எனக்கு பிடிக்கல. அவள் வரட்டும், இவங்களை வச்சுக்கிறேன். என்ன நீட்டு தான் எங்கள் அண்ணங்காரனும் அவளும். வைக்க வேற ஆப்பு. நாண்டி, இந்த வலையில் நீயே விழுந்துருவ பார்த்து. அவள் சாதாரண ஆள் இல்லை ஸ்ரேயா. ஏம்மா, நான் வில்லிம்மா. அவெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் தூங்கு, ரெஸ்ட் எடுப்போ. நான் சொல்லிட்டேன், என்னமோ செய் போ. இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் புத்தியே இல்லை மச்சை. பார்க்கத்தானே போகிற இந்த ஸ்ரேயாவோட ஆட்டத்தை. ஹலோ நாண்டி, நான் வந்தாச்சு. ஓகே ஸ்ரேயா, டாக்ஸி அனுப்பியிருக்கேன் உனக்கு, வீட்டுக்கு வந்துடு. ஓகே, நம்ம வீட்டில் பார்க்கலாம். பாய். ஓகேடி. கார்த்திக் வீட்டில் தானே இருக்கிறான்? அம்மாடி இங்கே தான் இருக்கிறாமா. ஐயோ கார்த்திக், நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டடா.